சிவாய நம. மனமகிழ்ச்சி, சந்தோஷம், நல்லது நடக்கட்டும். பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. குருவே சரணம். இன்றைக்கு அற்புதமான ஒரு நல்ல நாள். 9ஆம் தேதி 5வது மாதம் 2026, மேஷ மாதம், வசந்த ருது, உத்தராயணம், பராபவ வருஷம் சித்திரை மாதம் 26ஆம் தேதி. இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமி. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஒரு நாளையும் கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளாக கொண்டாடுகிறார்கள். அதில் இன்றைக்கி உலக நியாயமான வர்த்தக தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காலண்டர்லாம் சில இடங்களில் உலக வலசை போதல் தினம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. என்னென்னா பறவைகள் பாதுகாப்பு தினமாகவும் எழுதப்பட்டிருக்கு. அப்போ பறவைகள் பாதுகாப்பு தினம் அப்படின்னு சொல்கிறாங்க, வர்த்தக தினம் அப்படின்னு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தினங்கள் கொண்டாடப்படுகின்றது. அதன் அடிப்படையிலே 10ஆம் தேதி 5வது மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு நாமெல்லாம் கொண்டாடக்கூடிய அன்னையர் தினம். அதை ரோகேஷன் சண்டேன்னு சொல்லுவாங்க, உலக அன்னையர் தினம். அந்த உலக அன்னையர் தினத்தில் கூட ஒன்றை புதிதாக இணைத்திருக்கின்றார்கள். உலக செஞ்சரும பல்லுறுப்பு தினம் அப்படின்னு. உலக செஞ்சரும பல்லுறுப்பு தினம் அப்படின்னு ஒன்று புதுசாக இணைச்சி அதில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, எது எப்படியோ அன்னையர் தினம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னை என்பவள் தெய்வத்துக்கு சமமானவள். இறை எங்கே இருக்கின்றது? நமக்குள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆன்மீகத்தில் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்குள்ளே நம்ம போவதை விட இந்த அன்னையர் தின நன்னாளிலே வயதானவர்கள் பாதுகாப்பு தினம் அப்படின்னு கூட இதை சொல்லணும். ஏன்னு கேட்டால் எண்ணற்ற தாய்மார்கள் பெற்றோர் பிள்ளைகளுடைய பராமரிப்பு இன்றி பாசத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர். பணம் பொன் பொருள் எல்லாம் இருக்கும், பிள்ளைகளுடைய பேரப்பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பாசங்கள் இல்லாது தவித்து தனிமையில் இருக்கின்றார்கள். அதை தான் கொடிது கொடிது. என்ன கொடிது? பாடல்களிலே நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் அந்த முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். கொடிது கொடிது. முதுமையில் தனிமை, இளமையில் வறுமை. இளமையாக இருக்கின்ற போது வறுமை கொடிது, முதுமையில் தனிமை கொடிது. இது இரண்டு தான் ரொம்ப கொடுமையான விஷயம்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த முதுமையில் தனிமையாக்கி விடாதீர்கள். அவர்களிடத்திலும் அன்பு, பாசம், பரிவு, நாம் அங்கிருந்து தான் வந்தோம் என்பதை எல்லோரும் உணர்ந்து எப்படி பாராட்டி சீராட்டி பாதுகாப்பாக. இப்போ விலங்குகள்லாம் அப்படி அல்ல. சில பிறந்த உடனே உணவை தேடி போகின்ற விலங்குகள் எல்லாம் இருக்குது, பறவைகள் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியில். அதே மாதிரி பிறந்து அதிக காலங்கள் தாயும் தந்தையிடமே தாயினுடைய அரவணைப்பிலே இருக்கக்கூடிய இனத்தில் பார்த்தோம்னா உயிரினங்களில் ஜீவராசிகளில் மனித ஜீவன் மனிதாத்மாக்கள் மட்டும்தான் பெற்றோர்களை கிட்டையே பல வருடங்கள் அவர்களுடைய அரவணைப்பிலும் அவர்களுடைய வழிகாட்டுதலும் பல வருடங்கள் பெற்றோர்களுடைய வழிகாட்டுதல்லையே இருக்குமா. யானை கூட்டம் மாதிரி. யானைகள் அப்படி தான் கூட்டம் கூட்டமாக வாழும். தாய் தான் வழிகாட்டியாக இருப்பார், பெண் யானை தான் முன்பு செல்லுமா. அந்த மாதிரி தாய் என்பவளுக்கு நிறைய பங்கு உண்டு. அவளை பற்றி சொல்லணும்னா ஒரு சொற்பொழிவே 2-3 மணி நேரங்களுக்கு மேடைகளை பேச வேண்டும். சுருக்கமாக முடித்து விடுவோம். ஏன்னா இது சிறிய வீடியோ அல்லவா. அதில் இந்த அன்னையர் தினமானது எல்லோரும் அற்புதமாக கொண்டாடுகின்றோம். ஆதலால் பெரியவர்களை பெற்றோர்களை தனிமைப்படுத்துவதை தயவு செய்து நிறுத்தி கொள்ளுங்கள். சந்தர்ப்ப சூழல் வேலை நிமித்தமாக செல்ல வேண்டி இருந்தாலும் கூட அவர்கள் மீது அக்கறை கொண்டு ஒருவர் இல்லைனாலும் ஒருவர் இல்லை என்றாலும் இன்னொருவர் அவர்களிடத்திலே ஒரு தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். அடிக்கடி தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 2-3 பிள்ளைகள் இருக்குன்னா அந்த 3 பிள்ளைகளும் டெய்லி ஒரு முறை அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்யுங்கள். வசதிக்கு தகுந்தால் போல் பூர்த்தி செய்யுங்கள். உங்களுடைய நிலைப்பாடு என்னவோ அதற்கு தகுந்தால் போல் பூர்த்தி செய்யுங்கள். அவர்களுக்கு அறியும் தன் பிள்ளைகளுடைய நிலை என்ன என்பது அவர்களுக்கு தெரியும். அதனாலே அதற்கு தகுந்தால் போல் அவர்களுக்கு அரவணைப்பையும் பாசத்தையும் அன்பையும் கொடுங்கள். அதனாலே தாயும் தந்தையும் தான் தெய்வம். அதன் அடிப்படையிலே இந்த அன்னையர் தின அற்புதமான ஒரு நல்ல நாளிலே 10ஆம் தேதி 5வது மாதம் 2026 எல்லோருக்கும் அற்புதத்தையும் மனமகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும். தனிமையில்லாது அவர்களும் ஒன்றிணைந்து வாழ்வதற்கு ஏதுவாக நாம்
அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும். நாம் செய்ய வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கானது அதுதான். அவர்கள் பொன்னையோ பொருளையோ விரும்புவதல்ல. பிள்ளைகளுடைய பாசம் கஞ்சோ கூட இருப்பதை பகிர்ந்தொண்டு வள்ளியோர் ஓம்புதல் நூலர் தொகுத்தொற்றெல்லாம் தலையில் சொல்லி உணவருந்துவது போல பகிர்ந்து அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார். இன்ப துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்களிடத்திலே பகிர்ந்து கொண்டால் உங்களுக்கு சில தீர்வுகள் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் பாவ வினை கருமங்கள் துளைந்து சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். நாம் செய்கின்ற இந்த விஷயம் வருகின்ற சந்ததிகளுக்கும் நல்லொழுக்கத்தையும் நல்ல பண்பையும் அன்பையும் வளர்க்கக்கூடியதாக இருக்கும். ஆதலாலே ஒன்றுபட்டு வாழ்வோம். மரியாதையாக எல்லோரிடத்திலும் நல்லொழுக்கத்துடனும் பழகுவோம். அதேபோன்று வயதானவர்கள் தாய் தந்தையரை கைவிடாது இந்த அன்னையர் தினத்திலே அவர்களை மகிழ்வித்து மனமகிழ்வோடு சந்தோஷத்தோடு நம் வசதிக்கு தகர்ந்தார்போல் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வோம். இந்த அன்னையர் தின நன்னாளிலே எல்லோருக்கும் அன்பான ஆத்மார்த்தமான எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். ஸ்ரீ சுந்தரபுஜாம்பிகா சமேத ஸ்ரீ மகாலிங்க சுவாமியினுடைய பேரருளும் பெருங்கருணையும் எல்லோருக்கும் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்க வேண்டும். இந்த அன்னையர் தினத்திலே சிறந்தாழ்த்தி அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்தை தெரிவிப்பதில் பெருமை கொள்கின்றேன். சிவாய. திருச்சிற்றம்பலம்.